பார்த்தும் உணர்ச்சிகளால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். எப்பொழுது பார்த்தாலும் உணர்ச்சிகள், எங்கிட்டு பார்த்தாலும் பாசமும் அன்பும், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்குள்ள இருக்கும். அவங்க வெளியில அமைதியாக நீங்க எப்பொழுதுமே இருந்தாலும், உள்ளுக்குள்ள ஒரு கடல் போன ஒரு சில அடிகள் நிச்சயமாக உங்களுக்குள்ள எழுந்திருக்கும். அதனை நினைத்து நீங்கள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் நிச்சயமாக இருப்பீங்க. அந்த அதிக உணர்ச்சி தாங்க பல நேரங்கள்ல உங்களுக்கு மன வருத்தமாக நிச்சயமா மாறி இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்க மீது உணர்ச்சி வசப்படுகிறீர்களோ, அன்பு காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களும் நிச்சயமா ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. அவங்க தங்களையே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கும். முதல்ல 3 முக்கியமான மன வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். முதலாவதா என்ன தெரியுமா? ஒரு நெருங்கிய நபர், நெருங்கிய உறவினர் வந்து பேசும்போது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை அவங்க தவறாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. ஆனா நீங்க சரியாத்தான் பேசியிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு உறவினர் வந்து உங்களுடைய வார்த்தைகளை தவறா எடுத்துக்கொண்டிருப்பாங்க. அதனால அந்த ஒரு வார்த்தையை மறக்காம தினமும் நீங்க நினைத்து அந்த நபரிடம் மெதுவாக தூரமாகி கொண்டே போய்விடுவீங்க. அந்த ஒரு தூரம் தாங்க உங்களுடைய உறவை நிச்சயமா பாதிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த ஒரு இடத்த விட்டு நீங்க தூரமா போயிருவீங்க. அது உங்களுடைய பழக்கமாக இருக்கும். ஆனா அது சில நேரங்கள்ல உங்களுக்கு நன்மையை கொடுத்தாலும், சில நேரங்கள்ல உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம கூட நீங்க முழித்து கொண்டும் இருப்பீங்க. இரண்டாவதா இருப்பது ஒரே ஒரு நண்பர் சில நாட்கள் பேசாம இருந்திருப்பார். இதற்கான காரணம் தெரியாம நீங்களும் இருந்திருப்பீங்க. அவங்க என்னை மதிக்கலை என்று நீங்க நினைத்து மனதில் வைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. பின்னர் உண்மையான காரணம் தெரிந்ததும் அந்த ஒரு வருத்தம் தாங்க ஏற்கனவே உங்களுடைய மனதை காயப்படுத்தியிருக்கும். இதற்கப்புறம் அந்த மனிதரிடமும் போய் உங்களை பேசவும் வைக்காது. அதுவும் உங்களுக்குள்ள ஒரு இடைஞ்சலையும் நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். மூன்றாவதா இருப்பது ஒரு குடும்ப நிகழ்வில் ஒருவர் சிரித்து கொண்டே ஒரு கிண்டலை வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க ஆழமாக எடுத்துக்கொண்டு என்ன இகழ்ந்து பேசிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அந்த ஒரு சம்பவம் தாங்க பல நாட்கள் உங்களுடைய மனதை வலிக்க வைத்து கொண்டே இருக்கும். ஆனா மற்றவங்க ஜாலியா பேசுவது போலத்தான் பேசியிருப்பாங்க. இருந்தாலும் மற்ற எல்லாரும் முன்னாலையும் பேசும் பொழுது உங்களுடைய மனது வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு போயிருக்கும். அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாம இன்னமும் அதை நீங்க நினைச்சு இன்னமும் உங்களுடைய மனதை நீங்களே காயப்படுத்தி கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். சின்ன விஷயங்களையும் உங்களுடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தங்களையே காயப்படுத்தி கொண்ட அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருக்கும். ஒரு அழைப்பு கூட உங்களுக்குள்ள வராம போயிருக்கும். அதை நீங்க புறக்கணிப்பாக எடுத்துக்கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இருந்திருக்கும். ஒரு செய்திக்கு உடனே உங்களுக்குள்ள பதில் வராம இருக்கும். அதை அன்பு இல்லாததாய் நீங்க நினைத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். சில ஏதாவது வேலைகள் இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு ஏதாவது பதில் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனா அதை நீங்க தவறா புரிந்து கொண்டிருப்பீங்க. தவறாக புரிந்து கொண்டு அந்த ஒரு உறவையே நீங்க இழந்திருப்பீங்க. இரண்டாவதா ஒரே ஒரு ஆலோசனை உங்களுக்கு கூறப்பட்டிருக்கும். அதை குறை சொல்லப்படுவது போல நீங்க எடுத்து கொண்டிருப்பீங்க. அது வந்து ஆலோசனையை வந்து மற்றவங்க கூறுனாங்க அப்படின்னா அதை கேட்டு நீங்க நடந்து கொள்ளணும். அதுல ஏன் அவங்க வந்து நமக்கு கூறுறாங்க, நம்முடைய வாழ்க்கையை நமக்கு பார்க்க தெரியாதா அப்படின்னு அதுல நீங்க ஆர்கியூ பண்ணக்கூடாது. மற்றவங்க ஆலோசனை தான் பண்றாங்க, ஒரு தடவை பண்ணும் பொழுது சரின்னு கேட்டுக்கொள்ளணும். இரண்டு தடவை சரி கூறும் பொழுதும் சரின்னு கேட்டுக்கொள்ளணும். அதற்கப்புறம் அவங்க கூறும் பொழுது நீங்க அந்த ஒரு உறவை துண்டிக்கிறது தவறு கிடையாது. ஏன்னா ஒரு முறை தான் ஆலோசனை, 2 முறையும் ஆலோசனை தான். அதற்கப்புறம் கூறும் பொழுது அது ஆலோசனை கிடையாது. நம்மள அவங்க இகழ்ந்து பேசுவது போல நிச்சயமாக இருக்கும். ஒரே ஒரு பார்வை மாற்றம் தாங்க அதை கோபமாக உங்களுக்கு புரிந்து கொண்டிருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் நிச்சயமாக உருவாகியிருக்கும். ஒரே ஒரு சின்ன மறதி, அதை மரியாதை இல்லாமையாக எண்ணிருப்பீங்க. இவையெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனாலும் உங்களுடைய மனதில் வைத்துக்கொண்டு அதை பெரிய ஒரு காயங்களாகவே நீங்க நிச்சயமா மாத்திருப்பீங்க. மாத்தி அதை இன்னமும் நீங்க பிரச்சனையாகவும் தூண்டி கொண்டும் இருப்பீங்க. குடும்பத்துல உங்களுக்கு அதிக கவலை உணர்வு ஏன் தெரியுமா ஏற்பட்டது? எல்லாரையும் பத்தி நீங்க அதிகமா யோசிப்பீங்க. குடும்பத்துல யார் எப்படி இருக்கா, என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா அதை சரியாக நீங்க பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. என்னாலேயே எல்லாம் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லாக இருந்தாலும் போக போக அது உங்களுக்கு கஷ்டமாக தோன்ற ஆரம்பிக்கும். அதை வெளியில நீங்க எப்பொழுதுமே சொல்ல மாட்டீங்க. உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்து கொண்டதால கவலைகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டா கூறணும் அப்படின்னா, ஒரு குடும்ப உறுப்பினரின் பிரச்சனையை பார்த்ததும் நேராக பேசாமல் அமைதியாக இருந்ததால் அந்த ஒரு பிரச்சனை எப்படி பெரிதாகுமோ அந்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டே போய்கொண்டிருக்குங்க. விளையாட்டாக கூறியதை ஆழமாக எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு கிண்டல் வார்த்தை கூட மன அழுத்தமா மாறி இருக்கும்.
ஒரு சிரிப்பு கூட அவமதிப்பாக உணரப்பட்டிருக்கும். ஒரு சாதாரணமான பேச்சு கூட விமர்சனமாக தோன்றியிருக்கும். இந்த 3 விஷயங்கள் தாங்க உண்மையில பெரியவை பெரியவை கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அதை பெரிதாக்கி கொண்ட அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். இதனால உங்களுடைய மனது கூட நிச்சயமாக உடைந்திருக்கும். உங்களுக்குன்னு ஆதரவு தேவைப்பட்ட போது கிடைக்காத 5 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு நண்பரிடம் நீங்க உதவி கேட்டு போயிருப்பீங்க. அதான் அவங்க நேரம் இல்லாம இருந்திருப்பாங்க. அத அவங்க உதவி செய்யல அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. ஆனா அவங்க உதவி செய்யக்கூடிய நேரம் அவங்களுக்கு இருந்திருக்காது. அது உங்களுக்கு அந்த ஒரு நேரத்துல புரியாம இருந்திருக்கும். ஒரு உறவினர் உங்களுடைய பிரச்சனைய கவனிக்காம கூட இருந்திருப்பாங்க. அது உங்கள தனிமைப்படுத்தியது போல உங்களுக்குள்ள உணர்ந்திருக்கும். ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாம நடந்திருப்பாங்க. அது உங்களுடைய மன வருத்தத்தை இன்னும் அதிகரித்திருக்கும். ஆனா அவங்களுக்குன்னு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு நீங்க அந்த பக்கம் இருந்தும் யோசிக்க மாட்டீங்க. ஒரு வேலை இடத்தில் கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்காம இருந்திருக்கும். அதுவும் உங்களுடைய தன்னம்பிக்கையையும் நிச்சயமாக குறைத்திருக்கும். ஒரு நெருங்கிய நபர் உங்களுடைய கஷ்ட நேரத்தில் அருகில் இல்லாம கூட போயிருப்பாங்க. அதுவும் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து என்ன செய்வது என்று தெரியாம உங்களை கவலையில ஆழ்த்தியிருக்கும். ஆனா உண்மையில சொல்லணும் அப்படின்னா அவங்க தங்களுடைய சூழ்நிலையால நிச்சயமாக இருந்திருப்பாங்க. நீங்க அதை வேறு ஒரு விதமாக எடுத்து கொண்டிருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் நிச்சயமாக நடந்திருக்கும். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். வைத்துக்கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் என்பதை என்னால் கூற முடியும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்திற்கான காலம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தோன்றும். மனதில் ஒரு அமைதி மெதுவாக உங்களுக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். நீங்க எல்லாத்தையும் ஆழமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால ஒரு சாதாரணமான விஷயம் கூட உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் பெரியதாக தோன்றியிருக்கும். ஆனா இனிமே நீங்க எதையும் ஆழமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. எல்லாத்தையும் ஒரு நார்மலான ஒரு விஷயம் போல நீங்க எடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய 80% பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்ந்து உங்களுடைய குடும்பமும் நீங்களும் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வீங்க. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறனானது உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்றும். அப்படி நீங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் போது 3 முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். சண்டைகள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்தில இருந்தும் குறைந்துவிடும். மன அழுத்தங்களும் உங்களுக்கு குறைய தொடங்கும். உங்களுடைய உறவுகள் நிலைப்பட்டு நிற்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை அதிகரிப்பதால ஒரு முடிவை நீங்க உறுதியாக எடுப்பீங்க. இதுவரைக்கும் ஒரு முடிவை உங்களால தைரியமா எடுக்க முடியாது. மற்றவங்கள்ட்ட ஒரு முறைக்கு நீங்க பல முறை கேட்பீங்க. இந்த ஒரு முடிவு நமக்கு வெற்றியை கொடுக்குமா தோல்வியை கொடுக்குமா அப்படின்னு ஒரு முறைக்கு நீங்க மற்றவங்களிடம் பல முறைகள் கேட்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீங்க இந்த ஒரு நேரத்துல மாத்தி விடுவீங்க. ஒரு உறவை நீங்க தைரியமாக பாதுகாத்து கொள்வீங்க. அது ஒரு உறவை மட்டும் கிடையாது. உங்களை நம்பி வந்த அனைத்து உறவுகளையும் நீங்க கைவிடாம இதுக்கப்புறம் உண்மையாக பார்த்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில விஷயங்கள் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய சிறிய சிறிய செயல்கள் உங்களுடைய மனதை லேதாக மாற்றிவிடும். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளை உங்களுக்குள்ள மறக்க வைக்கும். அவங்க உங்களை மீண்டும் மீண்டும் சிரிக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தோன்றும். புதிய நம்பிக்கைகள் உங்களுக்குள்ள உருவாகும். எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றி உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமாக மாத்தியும் கொடுக்குங்க. அந்த ஒரு நம்பிக்கை தாங்க தினமும் உங்களுக்கு நினைத்து அதை பிடித்து வைத்துக்கொள்ள உங்களுக்குள்ள உதவியாக நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில திருப்பமும் சந்தோஷமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க முன்பு இருந்த கவலைகளை விடுவித்து விடுவீங்க. விடுவித்து இப்போது உள்ள அமைதியை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. முன்னாடி எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் அதை நீங்க மறந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு நிகழ்வு. ஒரு நாள் நீங்க உங்களுடைய பழைய நினைவுகளை நினைத்து வருந்தி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா அதே ஒரு நேரத்துல ஒரு நல்ல செய்தி வந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்திருக்கும். அந்த நாள் முதல் கடந்தது கடந்தது என்று நீங்க முடிவு பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாத்திருக்கும். இப்ப சொல்ல போவது என்ன அப்படின்னா, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் அதை பத்தி நம்ம யோசித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நடக்காது. இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை எப்படி நம்ம நடக்க வைப்பது என்பதற்காக நம்ம ஓடணும். அதைத்தான் நான் கூற வரேன். அந்த மாதிரி நீங்க நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நகர்த்திட்டு போய் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க நினைத்ததை விடவும் அதிக அளவுல உங்களுக்கு நன்மைகளும் நிச்சயமா கிடைக்கும். இப்போ ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க. திங்கட்கிழமை நாட்கள்ல அதிகாலையில எழுந்து ஒரே ஒரு வெள்ளை விளக்கை மட்டும் ஏற்றி வைத்து
ஒரு கிண்ணத்துல தண்ணீரையும் ஊத்திக்கோங்க. அதுல உங்களுடைய முகத்தை பார்த்து என் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று 3 முறைகள் நீங்க சொல்லி பாருங்க. அதற்கு பிறகு அந்த ஒரு தண்ணீரை நீங்க செடிக்கு ஊற்றி விடுங்கள். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். மாறுகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நண்பரிடம் நீங்க உதவி கேட்டு போயிருப்பீங்க. அதான் அவங்க நேரம் இல்லாம இருந்திருப்பாங்க. அத அவங்க உதவி செய்யல அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டு இருப்பீங்க. ஆனா அவங்க உதவி செய்யக்கூடிய நேரம் அவங்களுக்கு இருந்திருக்காது. அது உங்களுக்கு அந்த ஒரு நேரத்துல புரியாம இருந்திருக்கும். ஒரு உறவினர் உங்களுடைய பிரச்சனையை கவனிக்காம கூட இருந்திருப்பாங்க. அது உங்களை தனிமைப்படுத்தியது போல உங்களுக்குள்ள உணர்ந்திருக்கும். ஒரு குடும்ப உறுப்பினர் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாம நடந்திருப்பாங்க. அது உங்களுடைய மன வருத்தத்தை இன்னும் அதிகரித்திருக்கும். ஆனா அவங்களுக்குன்னு என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு நீங்க அந்த பக்கம் இருந்தும் யோசிக்க மாட்டீங்க. ஒரு வேலை இடத்தில் கூட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும்.